சரி, நான் மத்தது அக்ஷயா கிட்ட பேசிக்கிறேன். இப்ப நீ பேசி முடிச்சிட்டனா நான் கிளம்புறேன். எனக்கு லேட் ஆகுது. நித்யா பதற்றமாக மாமாவின் வார்டுக்குள் ஓடினாள். ஏனென்றால் அவளுக்கு முன்பு அக்ஷயா அங்கு சென்று விட்டாள். உன் கழுத்துல என்ன அந்த தழும்பு? அந்த தழும்பு எதனால் வந்தது என்று பிரகாஷுக்கு புரிய ஒரு நிமிடம் கூட ஆகவில்லை. அது ஒரு ஆக்சிடென்ட் பிரகாஷ். ரோஹித் ஜெனியின் ப்ரொபேஷனரி பீரியடை 1 வருடத்திலிருந்து 3 வருடமாக எக்ஸ்டெண்ட் செய்வதாக கூறுகிறான். அவன் கூறியதை கேட்டு ஷாக்கான ஜெனி, என்ன சார் இது? எல்லாருக்கும் 3 மாசம், எனக்கு மட்டும் 3 வருஷமா? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா என்று புலம்பவும், சரி பரவாயில்ல, வேணானா விடு என்று சொல்லிவிட்டு ரோஹித் அங்கிருந்து கிளம்பவும் உடனே அவசரமாக அவனுக்கு முன்னால் ஓடி, இல்ல சார், அப்படி இல்ல, கண்டிப்பா நான் இந்த வேலையை செய்றேன். நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய சான்ஸ் கொடுத்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று ஜெனி கூறினாள். சும்மா தேங்க்ஸ் சொன்னா பத்தாது, உன்னோட வேலையில அதை காட்டு. ஒரு செக்ரட்டரியா இனிமே என்னதான் நீ கவனிச்சுக்கணும். தினமும் காலையில நான் 2 ஆம்லெட், 2 தோசை, 1 டம்ளர் ஃபில்டர் காஃபி சாப்பிடுவேன். நான் வர்றதுக்குள்ள இதெல்லாம் நீதான் ரெடி பண்ணி வைக்கணும் என்று ரோஹித் உத்தரவிடவும் தன்னிடம் இருந்து நோட்பேடை எடுத்து அதை குறித்துக் கொண்ட ஜெனி, ஓகே பாஸ், அப்புறம் இன்னைக்கு நைட்டு நீங்க மாஸ்க்மேன் கூட டின்னருக்கு போறதா சொன்னீங்களே, என்னையும் கூட்டிட்டு போவீங்க தானே என்று ஆர்வத்துடன் கேட்டாள். அவள் கூறியதை கேட்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்த ரோஹித், அது நீ நடந்துக்கிறத பொறுத்துதான் என்று கூறினான். இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க பாஸ், உடனே செய்றேன் என்று ஜெனி பரபரப்பாக கேட்கவும், அதோ அங்க இருக்கிற காஃபி ஷாப்க்கு போய் எனக்கு ஒரு கோல்டு காஃபி வாங்கிட்டு வா. அதுல கரெக்டா 3 பீஸ் ஐஸ் கியூப் இருக்கணும். மில்க், சுகர் எதுவும் இருக்க கூடாது. உனக்கு 15 minutes டைம். The time starts now என்று ரோஹித் கூறியவுடன் மனதிற்குள் ரோஹித்தை கரித்து கொட்டிய ஜெனி அதை வெளியில் காட்டிக் கொள்ளாமல் அங்கிருந்து காஃபி ஷாப் நோக்கி ஓட ஆரம்பித்தாள். அவள் ஓடுவதை பார்த்து ரசித்த ரோஹித்தின் முகத்தில் ஒரு அழகான புன்னகை தோன்றியது. அப்பொழுது அவனை தேடி அங்கே வந்த காவ்யா, என்ன பாஸ், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள். ரோஹித் அதை மறுக்கவில்லை. எஸ் காவ்யா, பவனோட மேக்கப் முடிஞ்சிருச்சான்னு பாரு என்று கேட்டான். உடனே காவ்யா, பாஸ், இந்த பொண்ணு நிஜமாவே ரொம்ப டேலண்டடான பொண்ணு பாஸ். இது வரைக்கும் நான் பவன்குமார் சார் இப்படி பார்த்ததே இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப டிஃபரெண்டா நேச்சுரலா மேக்கப் பண்ணிருக்காங்க. இந்த தடவை கண்டிப்பா இவரோட மேக்கப் பத்தி எல்லாருமே பேச போறாங்க என்று காவ்யா நம்பிக்கையுடன் கூறினாள். ஆமா, நிஜமாவே இந்த பொண்ணு ரொம்ப டேலண்ட் தான் என்று ரோஹித் தலையை அசைக்கவும், பாஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பொண்ணும் நம்ம ஜெனியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா. ஜெனி தான் சார் இந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தா என்று தான் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடித்தது போல ரோஹித்திடம் கூறினாள். அவள் கூறியதை கேட்ட ரோஹித், இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட பத்தி நீ என்ன நினைக்கிற காவ்யா என்று அவளை அர்த்தத்துடன் பார்க்கவும், புரியுது சார், இந்த பொண்ணை நம்ம கம்பெனில ஜாயின் பண்ண வைக்க நான் ட்ரை பண்றேன் என்று கூறியவள் பவன்குமாரை நோக்கி சென்றாள். மேக்கப் அனைத்தும் முடிந்தவுடன் பவன்குமார் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியின் தெரிந்த தன்னுடைய உருவத்தை பார்த்தார். பார்த்தவுடன் அவர் அசந்து போனார். வெரி ஃபேண்டாஸ்டிக், எனக்கு இப்படி ஒரு ராக் அண்ட் ரோல் சைடு இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல என்று அவன் மனம் திறந்து பாராட்டினான். அவன் கூறியதை கேட்ட காவ்யாவும், இப்ப நடக்க போற ஷோவ்ல ஓபனிங் சாங் ராக் அண்ட் ரோல் ஸ்டைல் தான். இந்த மேக்கப்புக்கும் ஸ்டேஜ் எஃபெக்ட்டுக்கும் ரொம்ப அமேசிங்கா இருக்கும் சார். சோஷியல் மீடியாவுல நெக்ஸ்ட் ஹாட் சர்ச் நீங்க தான் என்று கூறினாள். உண்மையிலேயே பவன்குமாருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. கண்ணாடி வழியாக நித்யாவை பார்த்து அவன், ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறினான். இட்ஸ் மை டியூட்டி என்று நித்யா புன்னகையுடன் கூறினாள். சார், நீங்க ஸ்டேஜுக்கு போக இன்னும் 10 minutes தான் இருக்கு, சீக்கிரம் ரெடி ஆகுங்க என்று கூறிய காவ்யா நித்யாவை, மேடம் உங்க பேர் என்ன என்று கேட்டாள். நித்யா என்று அவள் சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ப்ளீஸ் கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணுங்க. சார் இன்டர்வெல்ல திரும்பி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அதோட உங்களுக்கு நான் பேமெண்ட்டும் கொடுக்கணும் என்று காவ்யா கூறினாள். இல்ல பரவாயில்ல, ரோஹித் சார் சொன்னதுக்காக தான் நான் செஞ்சேன். நாங்க ஃப்ரெண்ட்ஸ், சோ இதுக்கு நீங்க எனக்கு பேமெண்ட் கொடுக்க வேண்டாம் என்று நித்யா கூறினாள். நித்யா கூறியதை கேட்டவுடன் காவ்யா எதுவும் சொல்லவில்லை. அவளை பார்த்து அழகாக சிரித்தவள், சரி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வரேன், நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து ஸ்டேஜுக்கு சென்றாள். காவ்யா சென்றவுடன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை வெளியேற்றிய நித்யா சிறிது நேரத்திற்கு முன்பு நடந்ததை பற்றி யோசித்து பார்த்தாள். ஜெனியிடமிருந்து தப்பித்து அவள் விஐபி பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த போதுதான் அவள் ரோஹித்தை பார்த்தாள். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் குறைவதாகவும் நித்யா வந்து உதவி செய்ய வேண்டும் என்றும் அவன் கேட்டுக்கொண்டான். முதலில் அவள் மறுக்க நினைத்தாள்.
ஆனால் ரோஹித் தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்று மாஸ்க்மேன் அவளிடம் சொல்லியிருந்தான். இந்த வகையிலாவது தன்னால் அவனுக்கு உதவ முடிகிறதே என்று நினைத்த அவள் ஒப்புக்கொண்டாள். உடனே அவளுக்கு மாஸ்க்மேன் ஞாபகம் வந்துவிட்டது. இந்நேரம் நபால் என்ன பண்ணிட்டு இருப்பாரு என்று யோசித்தவள் மொபைலை எடுத்து "ஆர் யூ பிஸி?" என்று மெசேஜ் அனுப்பினாள். "பவன்குமாரோட ஸ்டார் நைட் ஷோ லைவ் பார்த்துட்டு இருக்கேன்" என்று உடனே ரிப்ளை வந்தது. மாஸ்க்மேனின் மெசேஜை பார்த்தவுடன் நித்யாவின் உதடுகளில் புன்னகை தோன்றியது. இவர் எப்பவும் நான் என்ன பண்றேன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கண்டிப்பா பவன்குமாருக்கு நான் தான் மேக்கப் போட்டிருக்கேங்கிற விஷயம் இந்நேரம் இவருக்கு தெரிஞ்சிருக்கும் என்று யோசித்தவள் "பவன்குமார் மேக்கப் எப்படி இருக்க?" என்று மெசேஜ் அனுப்பினாள். "ஐ டோன்ட் நோ" என்று அவனிடமிருந்து மெசேஜ் வரவும் ஏமாற்றத்தில் நித்யாவின் முகம் சுருங்கியது. சிறிது நேரம் கழித்து மீண்டும் அவனிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்தது. "இது வரைக்கும் இந்த மாதிரி ஷோவை நான் பார்த்தது கிடையாது, அதனால எனக்கு எதுவும் தெரியல. ஆனா ஸ்டேஜுக்கு கீழே இருக்கிற ஃபீமேல் ஃபேன்ஸ் பவன்குமார் அழக பார்த்து உற்சாகத்துல கத்துறத பார்க்கும்போது மேக்கப் எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு தெரியுது" என்று மெசேஜ் அனுப்பியிருந்தான். அதை பார்த்த உடனே நித்யாவின் உதடுகளில் மீண்டும் புன்னகை தோன்றியது. "நீங்க இன்னும் கம்பெனில தான் இருக்கீங்களா?" "இல்ல, நான் வீட்ல தான் இருக்கேன். இன்னைக்கு நைட்டு ரோஹித் அண்ணா டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தா. ஆனா திடீர்னு எனக்கு கால் பண்ணி தான் மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட டேட்டிங் போறதா சொல்லிட்டு டின்னரை கேன்சல் பண்ணிட்டான். உங்களுக்காக நான் ஃப்ரிட்ஜ்ல சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், அதை எடுத்து சூடு பண்ணி சாப்பிடுங்க." "இல்ல, எனக்கு சாப்பாடு வேண்டாம்." அவனுடைய ரிப்ளையை பார்த்த நித்யாவிற்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. ஒருவேளை என் மேல ஏதாவது கோவமா இருக்காரோ, அதனாலதான் சாப்பாடு வேண்டான்னு சொல்றாரோ என்று நினைத்த நித்யா, "ஏன் சாப்பாடு வேண்டான்னு சொல்றீங்க? நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். நான் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது சமைச்சு கொடுக்கறேன்" என்று மெசேஜ் அனுப்பினாள். ஆனால் அவனிடம் இருந்து எந்த ரிப்ளையும் வரவில்லை. நீண்ட நேரம் மொபைலை பார்த்து கொண்டிருந்தவள் அதன் பிறகு மொபைலை வைத்துவிட்டு அங்கு கலைந்து கிடந்த மேக்கப் டேபிளை சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். "நான் காவேரி ஹாலுக்கு வந்துட்டு கால் பண்றேன்" என்று சிறிது நேரத்தில் அவளுடைய மொபைலுக்கு மீண்டும் மெசேஜ் வந்தது. அவள் அதை பார்த்து கொண்டிருக்கும் போது காஃபி கப்புடன் மூச்சுரைக்க வேகமாக ஓடி வந்த ஜெனி "நித்யா" என்று அழைத்தாள். "என்ன ஆச்சு ஜெனி? ஏன் இப்படி ஓடி வர? முதல்ல வந்து உட்காரு" என்று நித்யா அவளை பிடித்து அறையில் இருந்த சேரில் உட்கார வைத்தாள். உட்கார்ந்தவுடன் அந்த அறை முழுக்க தன்னுடைய கண்களை சுழல விட்ட ஜெனி "எங்கடி அந்த அரகண்ட்?" என்று கேட்டாள். அவள் ரோஹித்தை தான் அரகண்ட் என்று சொல்கிறாள் என்று நித்யாவிற்கு தெரியும். அதனால் அவர் முன்னாடியே வெளியில போயிட்டாரே, அவருக்கு தான் காஃபி வாங்கிட்டு வரையா என்று நித்யா கேட்டாள். "ஆமா, வெளியில எவ்வளவு கும்பலா இருக்கு பாருடி. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என்ன போய் காஃபி வாங்கிட்டு வர சொல்றாரு. அதுவும் 15 மினிட்ஸ்க்குள்ள நான் வாங்கிட்டு வரணுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கும்பல்ல நான் நுழைஞ்சு காஃபி ஷாப்க்கு போய் நான் காஃபி வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? ஆனா இங்க வந்து பார்த்தா ஆளையே காணோம்" என்று மூச்சு விடாமல் படபடவென்று பொறிந்து தள்ளினாள் ஜெனி. "சரி விடு, டென்ஷன் ஆகாத, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா இரு, அப்புறமா பேசலாம்" என்று நித்யா சொல்வதை ஜெனி காதில் வாங்கி கொள்ளவில்லை. "இதெல்லாம் நான் உனக்காக தாண்டி செஞ்சேன். இன்னைக்கு நைட்டு அந்த அரகண்ட் மாஸ்க்மேன் கூட டின்னர் சாப்பிட போறதா சொன்னாரு. அதான் அவர் கூடவே போய் மாஸ்க்மேன் யாரு, அவர் என்ன பண்றாருன்னு கண்டுபிடிக்கலான்னு அவர் சொல்றதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன் தெரியுமா" என்று ஜெனி மூச்சு வாங்க கூறினாள். ரோஹித்தும் மாஸ்க்மேனும் ஒருவர் கிடையாது, அவரை பற்றி விசாரிக்க வேண்டாம் என்று சொல்ல நினைத்தாள். ஆனால் இதை இப்பொழுது சொன்னால் ஜெனி தன்னுடைய உழைப்பு அனைத்தும் வீணாகிவிட்டதே என்று வருந்துவாள் என்று நினைத்த நித்யா "அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் டி" என்று கூறினாள். "வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்லி எஸ்கேப் ஆடலான்னு பாக்காத. வாட்ஸ்அப்ல நான் ஒரு லிஸ்ட் அனுப்பி வைக்கிறேன். அதை எல்லாத்தையும் நாளைக்கு நீ உன் கையாலேயே சமைச்சு கொடுக்கணும். அப்பதான் உன்னோட தேங்க்ஸை இந்த ஜெனி அக்செப்ட் பண்ணிப்பா" என்று ஜெனி கூறினாள். "கண்டிப்பா செஞ்சு கொடுக்கறேன். ஆனா இன்னைக்கு நைட்டு நீ மாஸ்க்மேனை பார்க்க முடியாது" என்று நித்யா சொல்லவும் "என்னடி சொல்ற? அப்படின்னா அந்த அரகண்ட் என்கிட்ட பொய் சொல்லிருக்காரா? என்ன கழட்டி விட்டுட்டு அந்த பியவை கூட்டிட்டு போக போறாரா?" என்று ஜெனி பதட்டமாக கேட்டாள். "இல்லடி, மாஸ்க்மேன் இன்னைக்கு நைட்டு டின்னர் ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் அனுப்புனாரு" என்று நித்யா கூறினாள். அவள் கூறியதை கேட்ட ஜெனிக்கு பைத்தியமே பிடிப்பது போல இருந்தது. "அப்படின்னா இந்த ரோஹித் என்கிட்ட எதுக்கு பொய் சொல்லணும்? என்ன பார்த்தா எப்படி இருக்கு அவருக்கு? என்ன என்கிட்ட விளையாடுறாராமா?" என்று ஜெனி கோபமாக கேட்டாள். மாஸ்க்மேன் கூறிய மற்ற விஷயங்களை ஜெனியிடம் சொல்ல நித்யா துணியவில்லை. "ஏ ஃபூல், ரோஹித் உன் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதுக்காக தான் உன்கிட்ட பொய் சொல்லிருக்காரு" என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்ட நித்யா, "அவர் ஏதோ மறந்து போய் உன்கிட்ட சொல்லிருக்கலாம், இல்ல வேற யார் கூடயாவது டின்னர் இருக்குன்னு நினைக்கிறேன்" என்று நித்யா சொல்லவும் "மாஸ்க்மேனை பத்தி தெரிஞ்சுக்கதான் நான் இந்த டின்னருக்கு வரேன்னு சொன்னேன். அவரே வராதப்ப அந்த அரகன் கூட நான் எதுக்கு டின்னருக்கு போகணும்? நான்லாம் போக மாட்டேன்ப்பா.
இப்பவே போய் அவரை 4 கேள்வி கேட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் என்று கூறிய ஜெனி வேகமாக அங்கிருந்து வெளியேறினாள். ஏய் ஜெனி, நில்லடி என்று கத்தினாள் நித்யா. ஆனால் ஜெனி நிற்கவே இல்லை. அடி அசடு, லவ் பண்ணணும்னு மட்டும் ஆசைப்படுறியே, உன்னை ஒருத்தர் லவ் பண்றாரு, அத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல? பாவம் ரோஹித் உன்கிட்ட தன்னோட லவ்வை எப்படி சொல்லி புரிய வைக்க போறாருன்னு தெரியல என்று நினைத்த நித்யாவின் உதடுகளில் ஒரு புன்னகை தோன்றியது. அதே நேரம் VIP அறையில் ஜன்னலோரம் நின்று கொண்டிருந்த பிரகாஷ் வெளியில் விரித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகம் கடுவன் பூனை போல கடுகடுவென்று இருந்தது. அப்போதுதான் மேக்கப் போட்டு முடித்திருந்த அக்ஷயா அங்கிருந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்களை வெளியே போக சொல்லிவிட்டு ஒரு கப்பு டீயை எடுத்துக்கொண்டு அவனுக்கு அருகில் வந்து, டார்லிங் டீ குடிங்க என்று அன்பொழுக கூறினாள். பிரகாஷ் அவளை திரும்பி கூட பார்க்க விரும்பவில்லை. அவள் பக்கம் திரும்பாமலேயே எனக்கு டீ வேணா என்று கூறினான். நித்யாவை பார்க்க முடியலன்னு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கா, வேணும்னா போய் பார்த்துட்டு வாங்க பிரகாஷ் என்று அக்ஷயா மிகவும் கனிவுடன் கூறினாள். நித்யாவின் பெயரை கேட்டவுடன் பிரகாஷ் திடுக்கிட்டு திரும்பி பார்த்து, என்ன அக்ஷயா, என்ன வெறுப்பேத்திரியா என்று கேட்டான். இல்ல டார்லிங், நான் நிஜமாதான் சொல்றேன் என்று அக்ஷயா புன்னகை மாறாமல் கூறினாள். சும்மா நடிக்காத, உங்க அப்பாவும் அம்மாவும் இந்த ஷோக்கு ஒன்னு அழைச்சிட்டு போக சொல்லி கம்பல் பண்ணதுனாலதான் நான் வேற வழி இல்லாம இங்க வந்தேன். ஆனா நான் வரதுக்கு முன்னாடியே நீ பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட தகவல் சொல்லி அவங்க எல்லாரையும் இங்க வரவழைச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்த மீடியா கிட்ட சொல்ற. நீ இதெல்லாம் பிளான் பண்ணி தானே செஞ்ச என்று பிரகாஷ் கோபமாக கேட்கவும் அதை கேட்ட அக்ஷயாவின் முகம் வெளிரி போனது. அவள் அதை மறைத்துக் கொண்டு, இல்ல பிரகாஷ், இது எதேச்சையா நடந்தது என்று கூறினாள். சும்மா கதை விடாத, ஒரு சினிமா ஸ்டாரோட ஃபங்க்ஷனுக்கு ஃபைனான்சியல் வீக்லி மேகசின் ரிப்போர்ட்டர் வருவாரா? நீ சொல்லிதான் அவர் இங்க வந்திருக்காரு. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம். எனக்கு சின்ன வயசுலயே காது குத்தியாச்சு, நீ மறுபடியும் காது குத்தாத என்று பிரகாஷ் கடுமையான குரலில் கூறினான். பிரகாஷ் பேச பேச அக்ஷயாவிற்கு தன்னை மீறி கோபம் வந்தது. அப்போது ஆம்பளைங்கள நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னா அவங்க கிட்ட நம்ம கோபப்படவே கூடாது. எந்த அளவுக்கு நம்ம சாஃப்டா அன்பா நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம அவங்கள நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டுகிட்டு வர முடியும் என்று மேனகா கூறிய அறிவுரைகள் அனைத்தும் அக்ஷயாவிற்கு ஞாபகம் வந்தது. உடனே தன்னை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்திக் கொண்ட அக்ஷயா வரவழைத்துக் கொண்ட புன்னகையுடன் மீண்டும் பிரகாஷிற்கு அருகில் சென்று, பிரகாஷ், உங்களால நித்யாவை மறக்க முடியலன்னு எனக்கு தெரியும். நேத்து நைட்டு முழுக்க நான் தூங்கவே இல்ல. இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்களை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்க மேல நான் உயிரே வச்சிருக்கேன். ஆனாலும் நீங்க என் மேல விருப்பமே இல்லாம கஷ்டப்பட்டு கடமைக்கேன்னு வாழறதுல எனக்கு விருப்பம் இல்ல. உங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷமும். உங்களுக்கு நித்யா கூட இருக்கிறது தான் சந்தோஷம்னா நீங்க தாராளமா அதை செய்யலாம். நான் கண்டிப்பா உங்க கூட சண்டை போட மாட்டேன் என்று அக்ஷயா கூறினாள். அவள் கூறியதை கேட்டவுடன் பிரகாஷிற்கு ஆச்சரியமாக இருந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.